அடுத்து நம்ம பார்க்க போற கட்டுரை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முன்னுரை திரைப்படம் தோற்றமும் வளர்ச்சியும் படக்காட்சியால் பெரும் நன்மைகள் தீமைகள் முடிவுரை. அதாவது பாத்தீங்க அப்படின்னா திரைப்படம் சம்பந்தமா இருக்கக்கூடிய ஒரு கட்டுரை அப்படின்றது அடுத்ததான் நம்ம பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இதுல தலைப்பு அப்படின்றது நம்ம கொடுக்கணும். தலைப்பு பாருங்க, திரைப்படங்கள் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தலைப்பு அப்படின்றத இப்படி கொடுத்துக்கலாம். தலைப்பு அப்படின்றது என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்க எழுதலாம் திரைப்படங்கள் தோற்றமும் வளர்ச்சியும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா திரைப்படம் அப்படின்றது நம்மளுடைய ஒரு பிரதானமான ஒரு பொழுதுபோக்கா இருக்கு. இன்னைக்கு நம்ம எது பண்ணாலும் பண்ணாம இருப்போமோ தவிர ஆனா படம் பார்க்காம இருப்போமா அப்படின்னா இருக்க மாட்டோம். எப்பொழுதும் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா 4-5 சேனல் இருக்குது. வீட்டுக்கு போன உடனே ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சன் டிவி, கே டிவி, அப்புறம் ஸ்டார் விஜய், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல் டைமில் அப்புறம் நார்மலாக இருக்கக்கூடிய டைமில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக மூவிஸ் அப்படின்றது போட்டுகிட்டே இருப்பாங்க. அதுலேயும் துப்பாக்கி மூவிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அடித்து துவச்சி போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம்லாம் நம்ம அதிக டைம் அப்படின்றது பார்த்துருப்போம். அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா திரைப்படங்கள் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் என்ன பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்து பாருங்க குறிப்பு சுற்றகம். நான் முன்னாடியே சொன்னதான் குறிப்பு சுற்றகம் அப்படின்றது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கு என்னதான் மார்க்கு நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம அதை படிச்சிருக்கணும். சரிங்களா? ஓகே, இதுக்கு எவ்வளோ சார் மார்க் கொடுப்பாங்க? அரை மார்க்கு. அரை மார்க்கு தானா சார்? ஆமா, உங்களுக்கு தலைப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரை மார்க்கு, முன்னுரைக்கு அரை மார்க்கு, முடிவுரைக்கு அரை மார்க்கு, இந்த மாதிரி அரை மார்க்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் நீங்க கலந்து எழுதியிருக்க பட்சத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இல்லைனா மார்க் கம்மி ஆகுமா அப்படின்னா டெஃபினட்டா. சரிங்களா? 100% மார்க் கம்மியாகும். இவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ நம்மளுடைய சிபிஎஸ்சி சைட்ல இருந்து எப்படி உங்களுக்கு மார்க் கொடுப்பேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்களோ அதன் படிதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும். அப்படி எழுதினா தான் நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, ஆக்சுவல் போறீங்க, குறிப்பு சுற்றகம் போட போறீங்க. முன்னுரை இது அப்படியே வரிசை எழுத போறீங்க. முன்னுரை திரைப்படம் தோற்றமும் வளர்ச்சியும் படக்காட்சியால் பெரும் நன்மைகள் தீமைகள் முடிவுரை. இது என்ன பண்ண போறீங்க அப்படின்னா வரிசை எழுத போறீங்க. முன்னுரை எழுத போறீங்க, முடிவுரை எழுத போறீங்க. திரைப்பட தோற்றமும் வளர்ச்சியும் படக்காட்சியால் பெரும் நன்மைகள் தீமைகள் முடிவுரை. இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா வரிசையா ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு பின்னாடி நீங்க எழுத போறீங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. ஆஸ் யூசுவல் எப்பயுமே நம்ம ஸ்டார்ட் பண்ற மாதிரி முன்னுரை அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். திரைப்படம் என்பது மனிதர்களின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் கதை வடிவில் காட்சி ஊடகமாக படம் பிடித்து காட்டும் ஒரு கலையாகும். உண்மையான ஒன்றுதான். திரைப்படம் அப்படின்றது மனிதர்களுடைய எண்ணம். பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டைரக்டர் இருப்பாரு, அதுக்குன்னு ஒரு ஆக்டர் இருப்பாரு, அதுக்குன்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருப்பாங்க. அந்த கதைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வில்லன் இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் வச்சு அவங்க மனசுல தோன்றக்கூடிய கதையை ஒரு நிகழ்வாக நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுக்கக்கூடியதான் பாத்தீங்க அப்படின்னா திரைப்படம். நமக்கு எல்லாருக்குமே நிறைய திரைப்படம் பார்ப்போம். அதுவும் தமிழ்நாட்டில் சொல்லவே வேணாம். நம்ம எல்லாரும் ரொம்ப அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா திரைப்படம் அப்படின்றது பார்ப்போம். உண்மையா இல்லையா? எப்பயுமே வீட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஏதாச்சும் ஒரு ஃபேவரட்டான ஆக்டரோட மூவி வருது அப்படின்னா அவ்வளோதான், ஒரு வாரமாக அதுதான் கொண்டாட்டமாக இருக்கும். ஓகே, படம் வருது, ஜாலி ஜாலி ஜாலி, அப்படி இந்த படம் பார்க்க போகிறோம், தேட்டரில் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொண்டாடுவோம். திரைப்படம் என்பது மனிதர்களின் எண்ணங்களையும் உணர்வுகளையும், மனிதர்களுடைய எண்ணம் அவருடைய உணர்வுகளையும் கதை வடிவில் காட்சி ஊடகமாக படம் பிடித்து காட்டும் ஒரு கலை. காட்சி ஊடகமாக படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு கலை. ஒரு காலத்தில் வெறும் பொழுதுபோக்கு சாதனமாக மட்டும் பார்க்கப்பட்ட திரைப்படங்கள் இன்று கல்வி, அரசியல், சமூகம் என பல துறைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாக மாறியுள்ளன. அதாவது ஒரு காலத்துல வெறுமனே ஒரு பொழுதுபோக்கு, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு காலத்துல ஒரு பொழுதுபோக்கு தான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா திரைப்படத்திலேருந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயத்தை நம்மளால கொண்டு வர முடியுது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எப்படி அந்த பொழுதுபோக்குக்காக இந்த திரைப்படம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆனிச்சோ இன்னைக்கு கல்வியை கூட அப்படிதான் படிக்கிறீங்க. இப்போ யூடியூப்பே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப்ல உங்களுக்கு லாட் ஆஃப் திங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொழுதுபோக்கவும் முடியும், அதுல யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தவும் முடியும். யூடியூப் வெறுமனையா இருக்கக்கூடிய யூடியூப், அதுல உங்களுக்கு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இன்னைக்கு கட்டுரை படிச்சுட்டு இருக்கீங்க, இந்த 6 மார்க் எடுக்க முடியும். இல்ல சார் நான் போய் ஏதாச்சும் ஒரு காமெடி மூவிஸ் பார்க்க போறேன், இல்லை காமெடி ஏதாச்சும் பார்க்க போறேன், ஏதாச்சும் நான் அந்த மாதிரி பார்க்க போறேன் அப்படின்னா அப்படியே செலவழிக்க முடியும். நமக்கு லாட் ஆஃப் திங்ஸ் அப்படின்றது நம்மளுடைய சோசியல் மீடியால இருக்குது. சரிங்களா? நம்ம கத்துக்கணும்னு நினைச்சா கத்துக்க முடியும், இல்ல நான் பொழுதுபோக்க மட்டும்தான் நினைக்கிறேன் அப்படின்னா பொழுதுபோக்கவும் முடியும். சரிங்களா? ஆனா நீங்களாம் படிக்கிறீங்க, சூப்பர் கிரேட். சரிங்களா? ஒரு காலத்தில் வெறும் பொழுதுபோக்கு சாதனமாக மட்டும் பார்க்கப்பட்ட திரைப்படங்கள் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அது கல்வி,
கல்வியை பத்தியும் பேசுது, அரசியலை பத்தியும் பேசுது, சமூகம் என பல துறைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாக மாறியுள்ளது. உண்மையான விஷயம். இன்னைக்கு திரைப்படம் வழியாக பாத்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல படங்கள் அப்படின்றது இன்னைக்கு நிறையவே வெளிவந்திருக்கு. அதன் மூலியமாக சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. கல்வியில ஏதாச்சும் மாற்றம் ஏற்படணுமா அதையும் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இத மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை நம்மளால எதுல தெரிஞ்சுக்க முடியுது, இந்த திரைப்படம் வாயிலாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதுல மாற்றத்தையும் நம்மளால கொண்டு வர முடியுது. திரைப்படங்களில் தோற்றம், அதன் வளர்ச்சி, அதனால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் குறித்து இந்த கட்டுரையில் காண்போம். திரைப்படங்களுடைய தோற்றம், அந்த திரைப்படம் எப்படி தோற்றமானுச்சு, அதனுடைய வளர்ச்சி எப்படி அதிகமானுச்சு, அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அதனால ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன, இது எல்லாத்தையும் இந்த ஒரு கட்டுரையில பார்க்க போறோம் அப்படின்னு எழுத போறீங்க. முன்னுரையை பொறுத்தளவு சிம்பிள் தான், சரிங்களா? நீங்க இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கட்டுரையில இதெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா அதுதான் முன்னுரை, சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. திரைப்படம் தோற்றமும் வளர்ச்சியும். திரைப்படத்துடைய தோற்றமும் அதனுடைய வளர்ச்சியும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. திரைப்படத்துடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு, அதனுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு. திரைப்படத்தின் தோற்றம் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் லூமியர் சகோதரரால் நிகழ்ந்தது. திரைப்படத்துடைய தோற்றம் அப்ப அந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா 19th செஞ்சுரி, அந்த 19th செஞ்சுரியில தான் பாத்தீங்க அப்படின்னா அது முடியக்கூடிய டைம், அந்த 20th செஞ்சுரி ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைம். அந்த டைம்ல லூமியர் சகோதரர்களால் தான் இது ஸ்டார்ட் ஆகப்படுது, நிகழ்ந்தது, சரிங்களா? அவர்கள் உருவாக்கிய முதல் திரைப்படங்கள் மக்கள் அன்றாடம் செய்து வந்த வேலைகளை படம் பிடித்து காட்டின. அதுதான் ஃபர்ஸ்ட் மக்கள் காலையில வந்து வேலைக்கு போறாங்க, அதுக்கடுத்து வேலைக்கு போனா ஃபுல்லா வேலை பார்க்குறாங்க, மதியம் சாப்பிட்றாங்க, ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராங்க, மறுபடியும் வீட்டுக்கு வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய ரொட்டீன், அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துறாங்க, சரிங்களா? இந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது இருக்குது. அதை அவர்கள் படம் பிடித்து காட்டியிருக்காங்க. அதுதான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அப்ப திரைப்படத்துடைய தோற்றம் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி, 19th செஞ்சுரிய லாஸ்ட், சரிங்களா? திரைப்படத்துடைய தோற்றம் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் லூமியர் சகோதரர்களால் நிகழ்ந்தது. யாரால் நிகழ்ந்தது? லூமியர் சகோதரர்களால் நிகழ்ந்தது. அவர்கள் உருவாக்கிய முதல் திரைப்படங்கள் மக்கள் அன்றாடம் செய்து வந்த வேலைகளை படம் பிடித்து காட்டின. மக்கள் அன்றாடம் செய்து வந்த வேலைகள் என்ன பண்ணுதான், அது படம் பிடிச்சு காட்டுது. மக்கள் அன்னன்னைக்கு என்ன வேலை பார்க்குறாங்க அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா படம் பிடித்து காட்டியிருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் நடந்த நிகழ்வா வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம பார்க்கிறோம். திரைப்படம் தோற்றமும் வளர்ச்சியும். திரைப்படத்துடைய தோற்றம் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் லூமியர் சகோதரர்களால் நிகழ்ந்தது. அவர்கள் உருவாக்கிய முதல் திரைப்படங்கள் மக்கள் அன்றாடம் செய்து வந்த வேலைகளை படம் பிடித்து காட்டின. அந்த காலத்தில் சத்தமில்லாத சைலண்ட் பிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாக்குற மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாலாம் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா மூவிஸ்லாம் பார்க்க முடியாது. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படமாக தான் பாத்தீங்க அப்படின்னா திரைப்படங்கள் ஓடும். அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்திலலாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இல்லை. அப்ப அதனால பாத்தீங்க அப்படின்னா சைலண்ட் பிலிம்ஸா தான் இருக்கும். வெறுமனையா பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க சைகை காமிப்பாங்க, அந்த மாதிரி சைலண்டா தான் இருக்கும். நம்மளால வந்து கேட்கலாம் முடியாது, அவங்க ஆக்ஷன் காமிப்பாங்க, அதில் பார்த்து நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு அடுத்து தான் என்ன ஆகுது அப்படின்னா பேசும் திரைப்படங்களா மாறுது. அதுக்கடுத்து வேற மாதிரி, அதுக்கடுத்து இந்த 2D 3D அதுக்கடுத்து ஒன்னொன்னா மாறி இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டலா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா CGI அப்படின்றது பண்றாங்க. ஒரு மனுஷன் இல்லவே இருந்திருக்க மாட்டான், ஆனா இந்த இடத்துல மனுஷன் இருக்கிறதாவும் ஒரு சாகச காட்சி நடத்துற மாதிரியும் இது எல்லாத்தையும் நம்மளால எங்க பார்க்க முடியும் அப்படின்னா CGIல நம்மளால பார்க்க முடியும். எதில் பார்க்க முடியும்? CGIல பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நிறைய இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா CGI அப்படின்றது பண்றாங்க. அந்த காலத்தில் சத்தமில்லாத சைலண்ட் பிலிம்ஸ் திரைப்படங்களாக இருந்தவை பின்னர் பேசும் படங்களாக வளர்ந்தது. இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக முப்பரிமாண மற்றும் கிராபிக்ஸ் காட்சிகளை கொண்ட திரைப்படங்கள் பிரமித்துள்ளன. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 3D, சரிங்களா? அதாவது முப்பரிமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? 3 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து மற்றும் அதனுடைய கிராபிக்ஸ் காட்சிகளை கொண்ட திரைப்படங்கள் இன்னைக்கு ஃபுல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மார்வல்ஸ் பாப்பீங்க. அப்புறம் ஏதோ சொல்லுவாங்கடா, எனக்கு வந்து ஹாலிவுட் மூவிஸ் பெருசா பார்க்க மாட்டேன். அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேப்டன் அமெரிக்கா, அப்புறம் வந்து அயன் மேன், அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்மேன், இதெல்லாம் விரும்புவாங்க. அந்த படங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அனிமேஷன், ரொம்ப கிராபிக்ஸ் காட்சிகள் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். பறக்கிறது, அடிக்கிறது, ஒருத்தவனை சாவடிக்கிறது, இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான காட்சிகள் அப்படின்றது அதிகமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதுல 3D முப்பரிமாணத்தையும் பயன்படுத்துறாங்க,
அதுல கிராபிக்ஸையும் பயன்படுத்துறாங்க, இந்த சிஜின்னு சொல்லக்கூடிய அதிகம் பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி படங்கள், அந்த மாதிரி திரைப்படங்கள் அப்படின்றது இன்னைக்கு நிறைய இன்னைக்கு திரை உலகத்துல இருக்கு. தமிழ் திரையுலகில் முதலில் 1916ஆம் ஆண்டு கீசக வதம் என்ற திரைப்படம் வெளியானது. எந்த வருஷம் வெளியாயிட்டு இருக்கு? 1916ல கீசக வதம் என்ற திரைப்படம் வெளியானது. இன்று இந்திய திரைப்படத்துறை உலகின் பெரிய திரைப்பட துறைகளில் ஒன்றாக வளர்ந்துள்ளது. இன்னைக்கு இந்திய திரைப்படத்துறை உலகின் பெரிய திரைப்பட துறைகள்ல ஒன்றா இருந்திருக்கு. சரிங்களா? இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்திய திரைப்படத்துறை இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல ஒரு பெரிய திரைப்படத்துறையா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வளர்ந்து நிக்குது. சரிங்க, உண்மையா இல்லையா? உண்மைதானே அது? அப்போ இன்னைக்கு அந்த காலத்துல சத்தமில்லாத படங்கள் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வருது. அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அதுக்கடுத்து பேசும் படங்கள் அப்படின்றது உருவாகுது. தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 3D பிலிம்ஸ், 3D மற்றும் அதனுடைய கிராபிக்ஸ் காட்சிகள் கொண்ட திரைப்படங்கள் அப்படின்றது இன்னைக்கு காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்தில் கிராபிக்ஸ் காட்சிகளை கொண்ட திரைப்படங்கள் அப்படின்றது அதிகமாகவே இருக்கு. அது நம்மளால என்ன பண்ண முடியுது? பார்க்க முடியுது. தமிழ் திரை உலகில் முதலில் 1916, எந்த வருஷம்? 1916. பாத்தீங்க அப்படின்னா கீசக வதம் என்ற திரைப்படம் வெளியாயிருக்கு. கீசக வதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் அப்படின்றது அந்த டைம்ல வெளியாயிருக்கு. இன்று இந்திய திரைப்படத்துறை உலகின் பெரிய திரைப்பட துறைகளில் ஒன்றாக வளர்ந்துள்ளது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்திய திரைப்படத்துறை பாத்தீங்க அப்படின்னா உலகின் பெரிய திரைப்பட துறைகள்ல ஒன்னா இருக்கு. இன்னைக்கு இந்திய திரைப்படத்துறை உலகின் பெரிய திரைப்பட துறைகள்ல ஒன்னா இருக்குது அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? ஓகே, திரைப்படத்தால் பெரும் நன்மைகள். திரைப்படத்தால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்க. திரைப்படங்கள் பல வழிகளில் மக்களுக்கு நன்மை பயக்கின்றன. திரைப்படங்கள் பாத்தீங்க அப்படின்னா பல வழிகள்ல நிறைய விஷயத்தினால பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நன்மை பயக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பொழுதுபோக்கு, மன அழுத்தத்தை குறைத்து மக்களை மகிழ்விப்பதில் திரைப்படங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மன அழுத்தத்தை அதிகபட்சம் என்ன பண்ணுது அப்படின்னா அது கம்மி பண்ணுது. மன அழுத்தம் நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா மன அழுத்தம் அப்படின்றது ஏற்படுது. நமக்கு ஒர்க் ப்ரெஷரா இருக்கலாம், இல்லைன்னா பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு நீங்க ஜாபுக்கு போயிட்டு வரீங்க, இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ப்ரெஷர் ஏற்படும். உண்மையா சார்? ஆமாடா, 8 பீரியட் உட்காரணும், அதுக்கடுத்து ஹோம்ஒர்க் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும், படிக்கணும். இதுவே ஒரு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சின்ன ப்ரெஷரை ஏற்படுத்தும். அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 1/2 hour ஒரு ஏதோ ஒரு நிகழ்ச்சி பார்க்கறது, இல்லைன்னா ஏதோ ஒரு மூவிஸ்ல ஏதோ ஒரு மூவிஸ் பார்க்கறது, இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் என்ன ஆகும்? அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா அதுல காமெடி வரலாம், காமெடி பார்த்து நம்ம சிரிப்போம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில நிகழ்வுகள்னால பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மைண்ட் எப்படி இருக்கும்? கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா இருக்கும். மன அழுத்தத்தை குறைத்து மக்களை மகிழ்விப்பதில் திரைப்படங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த மாதிரி இருக்கக்கூடியதுனால திரைப்படங்கள் என்ன பண்ணுதான்? ரொம்பவே முக்கியமான இடத்தை வகிக்குது, ரொம்பவே முக்கியமான இடத்தை வகிக்குது அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து சமூக விழிப்புணர்வு. இன்னைக்கு காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா சமூக விழிப்புணர்வு, அதாவது அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்கு ரொம்பவே முக்கியமானதா இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா மூவிஸ். இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவேர்னஸை கொண்டு வரதுக்காக, சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நிறைய படம் அப்படின்னு எடுக்கிறாங்க. பாத்தீங்க அப்படின்னா நிறைய படங்கள் சொல்லலாம். இப்போ பா ரஞ்சித் அவருடைய படமா இருக்கலாம், பரியேறும் பெருமாள், அந்த மாதிரி படங்கள். அவருடைய டைரக்டர் யார் பேரு? அவருடைய படங்களா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய படங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய அவேர்னஸ், இந்த மாதிரி ஜாதியை பத்தி பேசும், கல்வியை பத்தி பேசும், சமூகத்தை பத்தி பேசும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய படங்கள் மூலயமா மக்கள் இந்த மாதிரிலாம் அடிமைப்பட்டு இருக்கோம், இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, இதெல்லாம் தவறான விஷயம் அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா வெற்றிமாறன் அவருடைய படமா இருக்கலாம். இந்த படம்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அவேரை ஏற்படுத்தும். சரிங்களா? வரதட்சணை கொடுமை, சாதி பாகுபாடு போன்ற சமூக பிரச்சனைகள் குறித்த திரைப்படங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றன. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துது. இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு பண்றோம், இதெல்லாம் சரிப்படுத்தணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய படங்கள் தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன படுத்துது? விழிப்புணர்வை ஏற்படுத்துது. எதை ஏற்படுத்துது? விழிப்புணர்வை ஏற்படுத்துது. இதன் மூலம் சமுதாய சீர்திருத்தங்கள் ஏற்பட உதவுகின்றன. இதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா சமுதாய சீர்திருத்தங்கள் அப்படின்றது ஏற்பட உதவியா இருக்குது. சரிங்களா? இதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா சமுதாயத்துல சீர்திருத்தங்கள் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றத நம்ம சொல்ல முடியுது. கல்வி வளர்ச்சி, வரலாற்று கதைகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள், வாழ்க்கை சம்பவங்கள் போன்றவற்றை திரைப்படங்களாக எடுப்பதன் மூலம் மக்களுக்கு அவை எளிதில் சென்றடைகின்றன. வரலாற்று கதைகள், இப்ப ஏதாச்சும் இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா பத்மாவத் அப்படின்னு ஒரு மூவி இருக்கும். அந்த காலகட்டத்தில் ராஜபுத்திரர்களுக்கும், அதாவது கில்ஜி, அதாவது அலாவுதீன் கில்ஜி அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய போர் முறை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய அந்த ஜவுகர் முறை எப்படி இருந்துச்சு, இதை பத்திலாம் பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப வரலாறு கதைகளை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அறிவியல் கண்டுபிடிப்புகள், இன்னைக்கு காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா சயின்டிபிக்,
அதாவது சயின்டிஃபிக்காக இருக்காம இருக்கக்கூடிய மூவிஸ் அப்படின்றது நிறையவே இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டெல்லார் அதெல்லாம் ஒன்றுமே புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய மூவிஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்தில் உடைய கல்வி வளர்ச்சிக்கு நம்ம பயன்படுத்துற மாதிரி இருக்கு. அப்போ வரலாறு கதைகளை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பக்கமாக படிக்கிறதுக்கும் ஒரு மூவிஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கு. அந்த மூவிஸ் பார்க்கும்போது நம்மளுடைய ஐம்புலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அட்டென்ஷனாக இருக்கும். இப்போ நீங்க தனியா உட்காந்து படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதுவே கிளாஸ் வந்து படி, யூடியூப்ல கிளாஸ் எடுக்கிற வந்து படி அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓகே பரவாயில்ல சார், தனியாக உட்காந்து படிக்கிறதுக்கு உங்கள் கிளாஸை பார்க்கலாம் சார், கொஞ்சம் ஏதோ சொல்கிறீங்க, ஏதோ கொஞ்சம் காதில் வாங்குகிறோம், டவுட்லாம் கேட்குறோம், கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்குது. அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கல்வி வளர்ச்சியில் அந்த திரைப்படங்கள் அப்படின்றது முக்கிய பங்கு வகிக்குது. சரிங்களா? அப்போ இந்த பத்மாவத் படமாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி மூவிஸ் மூலியமாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன். வரலாற்று கதைகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள், அதுக்கடுத்து வாழ்க்கை சம்பவங்கள் போன்றவற்றை திரைப்படங்களாக எடுப்பதன் மூலம் மக்களுக்கு அவை எளிதில் சென்றடைகின்றன. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஃபேமஸான இப்போ MS தோனி இருந்தார்ல, அவருடைய வாழ்க்கை நிகழ்வு, அவருடைய பயோகிராஃபியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படமா எடுத்தாங்க. அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஒன்றுச்சு. அவருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. எந்த அளவுக்கு வந்து இந்த ஃபீல்டு வரத்துக்கு, கிரிக்கெட் ஃபீல்டுக்கு வரத்துக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு, எந்த அளவு கஷ்டப்பட்டு வந்து அந்த கிரிக்கெட் ஜேர்னில இருந்தாரு. இது எல்லாத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னா இதன் மூலியமாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது, அந்த படத்தின் மூலியமாக. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம MS தோனி அவர்களை டைரக்டா பாக்குற மாதிரி இருக்கு. தல தோனி அப்படின்றது எப்படி பண்ண முடியுது, அதை டைரக்டா நம்மளால பார்க்க முடியுது. இப்படிதான் வாழ்ந்திருக்காரு, இப்படிதான் அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்றத டைரக்டா ஒரு படம் மூலியமா அவருடைய வாழ்க்கை நிகழ்வை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்து கலை மற்றும் பண்பாடு. திரைப்படங்கள் மூலம் நம் கலைகளும் பண்பாடு உலகெங்கும் பரவுகின்றன. இப்போ நம்மளுடைய தமிழ் மூவிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தமிழ் மூவிஸ்ல கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா வேட்டி கட்டுறதா இருக்கட்டும், சேலை அந்த உடுத்துறதா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு படத்துல பாரம்பரியமா இருக்கும். இப்போ கேரளா மூவிஸ் அப்படின்னா அந்த ஓணம் ஃபங்க்ஷனா இருக்கட்டும், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நில அமைப்பா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பத்தி பாத்தீங்க அப்படின்னா அங்க கேரளா பிலிம்ஸ்ல காட்டுவாங்க. அப்போ இத மாதிரி திரைப்படங்கள் மூலயமா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கலைகளும் நம்மளுடைய பண்பாடும் உலகெங்கும் பரவும். இதன் மூலயமா நம்மளுடைய கலைகளும் பண்பாடும் பாத்தீங்க அப்படின்னா உலகெங்கிலும் பரவ முடியும் அப்படின்றத சொல்றாங்க. உண்மையா இல்லையா? இன்னைக்கு நம்ம ஃபாரின்ல ஒரு மூவி, நம்மளுடைய தமிழ் மூவி ஒருத்தவங்க பாக்குறாங்க, ஃபாரினர்ஸ் புதுசா பாக்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ் கல்ச்சர் எப்படி இருக்கு, தமிழர்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய மூவிஸ் எப்படி இருக்கு, அவங்களுடைய ட்ரெஸ் எப்படி இருக்கு, அவங்களுடைய உடை உடுத்தக்கூடிய ஸ்டைல் எப்படி இருக்கு, அவங்களுடைய பண்பாடு என்ன, அவங்களுடைய ஹெரிட்டேஜ் என்ன, அவங்களுடைய பாரம்பரியம் என்ன, இது எல்லாத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஓகே. திரைப்படத்தால் ஏற்படும் தீமைகள். திரைப்படத்தால் தீமைகள் ஏற்படுதா? கண்டிப்பா ஏற்படுது. திரைப்படத்தால தீமைகள் ஏற்படுதா அப்படின்னா கண்டிப்பா ஏற்படுது. பல்வேறு நன்மைகள் இருந்த போதிலும் திரைப்படங்கள் சில தீமைகளை ஏற்படுத்துகின்றன. வன்முறையை தூண்டுதல். திரைப்படங்கள் வரும் வன்முறை காட்சியை பார்த்து இளைய தலைமுறையினர் தவறான பாதையில் செல்ல வாய்ப்புள்ளது. அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டண்ட், அதாவது ஒருத்தனை அடிக்கிற மாதிரி, ஒருத்தவன் வந்து கொல்றா மாதிரி, இந்த மாதிரிலாம் பாத்தீங்க அப்படின்னா மூவிஸ்ல யூஸ்வலா இருக்கும். சரிங்களா? ஒரு ஃபேண்டசி. சரிங்களா? ஒரு ஃபேண்டசியா இருக்க மாதிரி இருக்கக்கூடிய இந்த சண்டை காட்சிகளா இருக்கட்டும், ஒருத்தனை தூக்கி போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், ஒருத்தன் வந்து இந்த மாதிரி கொல்றதா இருக்கட்டும், இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம எங்க பார்க்க முடியும் அப்படின்னா மூவிஸ்ல பார்க்க முடியும். எங்க பார்க்க முடியும்? மூவிஸ்ல பார்க்க முடியும். அதை பார்த்துட்டு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா போய் சண்டை போடுறாங்க. போயிட்டு அந்த மாதிரி நான் வந்து ஹீரோ மாதிரி நான் வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக போய் பார்த்தீங்க அப்படின்னா சண்டை போடுறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வன்முறையை தூண்டுது. நமக்கே அறியாம பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுதான், இந்த மாதிரி இருக்கக்கூடிய காட்சிகள் வன்முறையை நமக்குள்ளே என்ன பண்ணுது அப்படின்னா தூண்டுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நேர விரயம். அதாவது ஒரு படம் பார்க்கலாம், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வருதா, ஏதோ ஒரு படம் பார்த்தோமா, சரி ஓகே, 2 படம் பார்த்தோமா, சரி ஓகே, அதோட விட்டுட்டு போயிடணும். அதை விட்டுட்டு இல்லை சார், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தனால டெய்லி ஒரு மூவி கண்டிப்பாக பார்க்கணும் சார், ஏதோ வாரத்துக்கு ஒரு மூவி பார்த்தா பரவாயில்ல, சரி வாரத்துக்கு 2-3 மூவி பார்த்தா பரவாயில்ல, இல்லை சார் நான் டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏதாச்சும் ஒரு மூவிஸ் பார்த்தே ஆகணும் சார். ஏதாச்சும் ஒரு ஃபேண்டசி மூவியாக இருக்கலாம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஹாலிவுட் மூவிஸாக இருக்கலாம், இல்லை தமிழ் மூவிஸாக இருக்கலாம் சார், டெய்லியும் பார்த்தா தான் சார் தூக்கமே வரும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு நேர விரயம் அப்படின்றது ஏற்படும். நம்ம அதிக நேரம் வந்து நம்மளுடைய கரியர்ல எப்படி மேலே க்ரோ ஆகுறது அப்படின்னு நம்ம பார்க்கறத விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சைடு போயிடுறோம். இந்த சைடு ஃபுல்லா காமெடி மூவிஸ் பார்க்கறது, ஃபுல்லா வந்து ஃபேண்டசி மூவி, இந்த மாதிரி அட்வென்ச்சர் மூவிஸ், இதெல்லாம் பார்க்கறது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டைமை ஸ்பெண்ட் பண்றோம். அது வந்து நல்லதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நேர விரயம். திரைப்படங்களை பார்ப்பதில் அதிக நேரம் செலவிடுவது மாணவர்கள் படிப்பையும் தனிநபர்களின் பணிகளையும் பாதிக்கக்கூடும். அதாவது திரைப்படங்களை பார்க்கறதுல அதிக நேரம் செலவிடுறது, அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லா படம் பார்க்கறது,
காலையில் ஆரம்பிச்சு சில பேர்லாம் சீரீஸ் பார்ப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். சார் நீங்கள் பார்த்தது இல்லையா சார் சீரீஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீரீஸ் பார்த்துருப்பேன், அவ்வளோதான். எனக்கு பெருசாக சீரீஸ்லாம் பார்த்தது கிடையாது. மூவிஸ் கூட வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை இல்லைனா ஏதோ ஒரு சனிக்கிழமை வரும்போது பார்க்க முடியுது. அந்த மாதிரி ஏதோ ஒரு மூவிஸ் அந்த மாதிரி பார்ப்பது உண்டு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா அதிக நேரம் நம்மளால் பார்த்தீங்க அப்படின்னா மூவிஸ் பார்க்குறதுலையோ இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுல அந்த விஷயத்தில் நம்மளால் போக முடியல. ஆனால் திரைப்படங்களை பார்க்கறதுல சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஸ்டார்ட் பண்ணி நைட் வரையெல்லாம் பார்ப்பாங்க. இந்த சீரீஸ் ஃபுல் சீரீஸ். சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாடகம் பார்ப்பாங்க. காலையில் ஆரம்பிச்சு நாடகம் ஸ்டார்ட் பண்ணி மதியம் ஒரு மூவிஸ் பார்த்து மறுபடியும் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நாடகத்தில் வந்து முடிப்பாங்க. இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து ஈவினிங் வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் மூவிஸ், வெறும் என்டர்டைன்மெண்ட். இதை மட்டும் பண்ணோம் அப்படின்னா லைஃப்பில் எப்படி சில விஷயத்தை நம்மளால் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும்? ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை? அதான் சொல்கிறாங்க. பிற கலாச்சார பழக்கங்கள் திரைப்படங்கள் மூலமாக பரப்பப்படும் போது நம் தனிப்பட்ட கலாச்சார விழுமியங்கள் பாதிக்கப்படலாம். இன்னைக்கு படத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் கல்ச்சர்லாம் கொண்டு வந்து காமிக்கிறாங்க. ஃபாரின் கல்ச்சர் எப்படி இருக்குது அதை பற்றி காமிக்கிறாங்க. அதுக்கடுத்து நமக்கு நம்முடைய பண்பாடுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம திரைப்படங்கள் வழியாக தெரிய முடியுது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உடனே அந்த படம் மாதிரி நான் இருப்பேன், அந்த படத்துடைய ஹீரோ மாதிரி நான் ஆக்ட் பண்ணுவேன், அவர் மாதிரி நான் வந்து பிரதிபலிப்பேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நான் நடந்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம், முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? ஓகே, முடிவுரை. திரைப்படம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஊடகம். அது நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கு பயன்படுத்தலாம். அது பயன்படுத்துறவங்களுடைய கையில தான் இருக்கு. அது எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது. அது சமூகத்திற்கு நன்மையையும் தீமையையும் தரக்கூடிய இருபுறமும் கூர்மையான ஒரு கத்தி போன்றது. 2 சைடும் கூர்மையான கத்தி இருக்கு. ஒரு சைடு நல்லது அதாவது கத்தியை வச்சு நம்மளால நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த முடியும். காய்கறி வெட்டலாம், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பழங்கள் வெட்டலாம். அப்போ இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியும். அதே கத்தியை வச்சு ஒருத்தனுடைய மேலையை கிழிக்கவும் முடியும், ஒருத்தனை கொல்லவும் முடியும். அப்போ அந்த கத்தியை எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றதானே இருக்கு. அப்போ அது சமூகத்துக்கு நன்மையும் தரலாம், கெட்டதையும் தரலாம். நம்ம தான் அதை பார்த்து எடுத்துக்கணும். அந்த ஒரு படத்துல வந்து சண்டை காட்சி வருது அப்படின்னா அதை பார்த்து அந்த டைம்ல என்டர்டெயின் பண்ணிட்டு அப்படியே விட்டுறணும். அதை விட்டுட்டு நான் அந்த மாதிரி சண்டை போடுவேன் சார், நான் அந்த மாதிரி சண்டை போட்டு காமிக்கிறேன் சார் அப்படின்னு போய் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. திரைப்படங்களின் நோக்கத்தை உணர்ந்து அதன் மூலம் சமூகத்திற்கு நன்மை தரும் விஷயங்களை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். திரைப்படங்கள் மூலயமா அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அதில் இருக்கக்கூடிய தீமையான விஷயங்களை நம்ம என்னைக்கே எடுத்துக்க கூடாது. அதில் இருக்கக்கூடிய தீமையான விஷயங்களை என்னைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை எடுத்துக்க கூடாது. திரைப்படங்களை சரியான முறையில் பயன்படுத்தி நல்ல கருத்துக்களை பரப்பி ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதன் மூலம் நம் அனைவரின் கடமையாகும். அப்போ நல்ல படங்களை கண்டிப்பா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி ரொம்ப தேவையில்லாத கண்டென்ட்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ம ஒதுக்கிடணும். அதை போயிட்டு ரொம்ப ஆராய்ச்சி செஞ்சு சார் நான் அந்த ஹீரோ மாதிரி இருக்கணும் சார், நான் இந்த ஹீரோ மாதிரி நான் வந்து ஆக்ட் பண்ணணும் சார், நான் இந்த ஹீரோ மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்மளே நினச்சிக்கிட்டு ரொம்ப அந்த விஷயத்துல போய் மூழ்கி நம்மளுடைய லைஃபையும் ஸ்பாயில் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவங்களுடைய நடிப்பு அன்னைக்கு அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு அதுக்கு காசு அவங்களுக்கு போயிடுச்சு. நம்ம அந்த படம் பார்க்கறது ஜஸ்ட் ஒரு என்டர்டைன் பண்ணிக்கிறோம், நம்மளை வந்து ஒரு பொழுதுபோக்குக்கு நிகழ்வுக்கு உட்படுத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு சந்தோஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்றத பார்த்துட்டு அந்த இடத்துல என்ன பண்ணிடணும், நம்ம கடந்து வந்துடணுமே தவிர அந்த மாதிரி நான் இருப்பேன், இந்த மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. அப்போ ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதே நம் அனைவருடைய கடமை, ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதே நம் அனைவருடைய கடமை அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இன்னைக்கு இது எல்லாருமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட வாட்ஸ்அப் ஓகே ஆகிவிட்டது. ஓகே, ஓகே, வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. யாராச்சும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். பை பை பை.